அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று கூற முடியாது. சங்கடமான நிலைமைதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாட்டில். இன்னமும் கூட, அதாவது இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆகிவிட்டது. இன்றும் கூட இடைத்தங்கல் முகாம்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சில பகுதிகளுக்கு சரியாக நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலையில் 734 பாதைகள் சேதமடைந்திருக்கின்றது. பாரிய அளவிலான பாலங்கள் உடைந்திருக்கின்றது. அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு, ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் இன்று அழைக்க உத்தேசித்திருந்தோம். அரசாங்கம் சார்பிலே ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியை, அது மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆகவே தான் இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகிய ஸ்ரீகாந்த் மகேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு. வணக்கம். வணக்கம். ஸ்ரீகாந்த் மகேந்திரன் அவர்களே, முதலாவது தடவையாக உங்களை நாங்கள் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியில் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கொழும்பு மாநகர சபைக்கு நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? முதற்படியாக உங்களுக்கு நன்றி பிரேம்தோழர் அவர்களுக்கும் ஸ்டார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேனே. எனது அரசியல் பிரவேசம் எப்படி என்றால், நான் இந்த 2019 தொடக்கம் நான் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் ஈடுபாட்டு கொண்டிருந்து வந்திருக்கிறேன். அதனூடாகத்தான் எனது அரசியல் பிரவேசம் அமைய பெற்றது. அதாவது 2019, நான் நினைக்கிறேன் 2019க்கு பிறகு தான் தேசிய மக்கள் சக்தி உருவாகிறது. அதற்கு முதலே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு முன்னர் இருந்த மக்கள் விடுதலை முன்னணியோடு தொடர்பு இருந்ததா? ஜேவிபி. அதாவது நேரடி தொடர்பு எனக்கு இருக்கவில்லை. ஆனால் எனது வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது அரசியல் சம்பந்தமாக இருக்கவில்லை. ஆனால் எனது வாக்குகள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு மணி சின்னத்திற்கு பல தடவை வழங்கப்பட்டிருக்கின்றன. சரி, அப்படி இருக்கும்போது மக்கள் விடுதலை முன்னணி அல்லது மணி சின்னம் அப்படியே மாறுகிறது, தேசிய மக்கள் சக்தியாக, திசை காட்டியாக மாறுகிறது. ஆனால் இது நடக்கின்றது 2022 நினைக்கிறேன், 2022-21 பகுதியில் நடக்கின்றது. அப்பொழுது அதற்கு ஒரு தலைவரை நியமிக்கின்றார்கள். அப்பொழுது அதற்கு தலைவராக அனுரகுமார் திசாநாயக்கவை நியமிக்கின்றார்கள். அந்த தேசிய மக்கள் சக்தி குழுவும் மக்கள் விடுதலை முன்னணி குழுவும் இணைந்து செயற்பட ஆரம்பித்தது. கொழும்பு மாநகர சபை தேர்தல் நடக்கின்றது, அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தது. அதிலே எவ்வாறு நீங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவார்கள்? இது அதாவது நீங்கள் மக்களோடு இருந்தீர்களா? எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாம் என்றுமே மக்களுக்கு சேவையை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது தொலைக்காட்சிகளிலோ அல்லது பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கவில்லை. நாங்கள் அடிப்படையாக தேர்தல், நான் கேட்குறேன், தேர்தலுக்கு முன்னர் ஸ்ரீகாந்த் எப்படி இருந்தார்? அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன். உள்ளூராட்சிக்கு வந்து நான் ஒரு வங்கி நிதியியல் தொடர்பான முகாமையாளராக கடமையாற்றிருக்கின்றேன். நான் 2017 தொடக்கம் அதிலிருந்து தனிப்பட்ட ரீதியான முறையில் விலகி இப்போது என்ன சொந்த அதாவது கன்சல்டன்சி கம்பெனி ஒன்றை நடத்தி கொண்டு வருகின்றேன். அந்த நேரத்தில் தான் இந்த அரசியல் பிரவேசமும் 2019 தொடக்கம் என்னை ஈர்க்கப்பட்டு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரவேசமாக ஆக்கப்பட்டது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ 2019 பிறகு 2023-24 அதுக்கு பிறகு எங்களது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. நாங்கள் அந்த பொழுதெல்லாம் மும்முரமாக தேர்தல் பிரசாரங்களிலும் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டு தான் வந்திருந்தோம். ஆனால் எனது தொகுதி ஹேவலாக் டவுன் என்பது ஒரு சாதாரண அடிப்படையில் அல்ல, ஒரு மக்கள், நான் நினைக்கிறேன் இந்த ஹேவலாக் டவுனை எடுத்துக்கொண்டால் மூவின மக்களும் இருக்கின்றார்கள். மூவின மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சற்று சகல வசதிகளை பெற்ற
ஒரு குடியிருப்பாளர்களாகத்தான் அங்கே வசிக்கிறார்கள். ஹேவ்லாக் டவுன் ஆனால் சில பிரதேசங்கள் இருக்கின்றது, அந்த குறிப்பிட்ட சில பிரதேசங்கள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லாத 5 வீதமாக தான் மொத்தமாகவே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சகலமே வசதியான ஒரு தொகுதியாகத்தான் காணப்படுகிறது. அப்போ நான் வசிப்பதும் ஹேவ்லாக் டவுன். அதனால் எனது கட்சி தேசிய மக்கள் சக்தி எனக்கு எந்த விதமான விருப்பமோ எதுவுமே இருக்கவில்லை இந்த வாக்குகள் கேட்டு செல்வதும் என்று. ஆனால் நான் அரசியல் ரீதியாக நான் பெரும் பங்களிப்பு செய்து கொண்டு தான் இருந்தேன். கட்சி தான் முடிவு செய்தது என்னை தேர்ந்தெடுத்து. நீங்கள் மக்களுடைய வாக்குகளால் அல்லது பட்டியல் மூலம்? மக்களுடைய வாக்குகளால் தான் வெற்றி. அதாவது ஹேவ்லாக் பகுதியில் உள்ள மக்கள். ஹேவ்லாக் டவுன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா 8 வார்ட்ஸ், 8 தொகுதிகள் இருக்கின்றன. 8 தொகுதியிலையுமே நாங்கள் வெற்றி பெற்று தான் இந்த மாநகர சபைக்கு உறுப்பினராக நான் வந்தேன். சரி சரி, 8 தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஹேவ்லாக் டவுன். அடுத்ததாக இந்த மாநகர சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சில உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். அவர்களுடைய திறமைகள் அல்லது அவர்களுடைய பின்புலம், அவர்களுடைய எந்த துறையிலே அவர்கள் சாதித்திருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் பார்த்து பொறுப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்ன கொழும்பு மாநகர சபை? ஆமாம், எங்களது அரசியல் கட்சி மிகவும் அவதானமாக யாருக்கு எந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்து வருபவர்கள். ஏதோ அதாவது இந்த கடப்பாடுக்கு அந்த பதவிகளை வழங்குறதும் அல்லது பொறுப்புகளை வழங்குறதும் அல்ல. யாருக்கு இந்த தகுதி வாய்ந்தவரோ அவருக்கு வழங்குகின்ற முறைதான் எப்பொழுதுமே எங்களது கட்சியில் இருந்து கொண்டு வருகிறது. நாங்கள் யாரும் கேட்டு செல்வதாக இதுவரைக்குமே அப்படி நிகழ்வு ஒன்றும் இல்லை. நான் ஒரு வங்கித்துறை நிதித்துறை தொழிலில் ஈடுபட்டு வந்தவனா என்ற ரீதியில் எனக்கு கொழும்பு மாநகர சபையில் ரெவென்யூ வருமானம் ஈட்டும் அந்த துறை எனக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எனது பொறுப்பில் கொழும்பு மாநகர சபைக்கு கிடைக்கப்பெறும் வரி இல்லாத வருமானம் அதை ஈட்டிக் கொடுப்பது எனது முக்கியமான கடப்பாடாகும். அதுதான் எனது. அதாவது இப்பொழுது கொழும்பு மாநகர சபைக்கு நாங்களும் வரி கட்டுகின்றோம். எல்லாருமே வீடுகளுக்கு வரி கட்டத்தனைவன் நாங்களும் வரி கட்டுகிறோம். அப்போ எங்களுடைய வரி பணம் சரியாக வருகின்றதா என்று பார்க்கும் பணியாக செய்கின்றீர்கள் அல்லது அந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பணியாக செய்கின்றோம்? அதாவது நீங்கள் வரி அறவிடுவது என்பது அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வரி முறைமை தான் இலங்கையில் உள்ளது. அந்த ரீதியாக மக்களுக்கு இருந்து அறவிடப்படும் வரி ஒழுங்கான முறையில் கணக்கிடப்பட்டு அது கிடைக்க பெறுகிறதா என்பது தான் எனது பொறுப்பாக அமைய பெற்றுள்ளது. இவ்வளவு காலமும் நீங்கள் பழைய ரெக்கார்ட்ஸை பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 பில்லியன் காசு வரி பணம் நிலுவையில் உள்ளது. அதாவது மக்கள் தர வேண்டியது மக்களிடமிருந்து கிடைக்க பெற இருக்கின்றது கொழும்பு மாநகர சபை. அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த முறையை மாற்றி ஒழுங்கான முறையில், அதாவது சரியான முறையில் அந்த வரி அறவிடப்படுவதற்கு தேவையான சகல திட்டங்களையும் இப்பொழுது நாம் ஆரம்பித்துள்ளோம். மக்களுக்கு எளிதாக எப்படி இந்த வரி பணத்தை செலுத்துவது, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மன்னிக்கம் குறுக்கிடுவதற்கு 3 மாதங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படித்தானே வரும் குவார்ட்டர். காலாண்டுக்கு 300 ரூபாய் படி அல்லது 700 ரூபாய் படி, அது வீட்டை பொறுத்து. வருடத்திற்கே 1500 2000 ரூபாய் தான் வரும். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயமே உள்ளமே வரி பணம் கேவான்னு இருந்தேன். அண்ட மல்லி அண்ட போங்க தம்பி போங்க, நாங்கள் கண்டமே நத்துவே இன்னும் சாப்பிடவே முடியாமல் இருக்கோம், எங்களுக்கு நாங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர்கிட்ட எப்படி வரியை வசூலிக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் இதை நீங்கள் உற்றாக கவனிக்க வேண்டும். எப்படி என்றால், மக்களுக்கு வரி ஏன் செலுத்த வேண்டும் என்ற உணர்வு சிலருக்கு இல்லாமலே தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு புரிய வேண்டும், அவர்கள் செலுத்தும் வரி பணத்தில் தான் சகல விதமான
சேவைகளும் வழங்கப்படுகின்றது. இப்பொழுது கொழும்பு நீங்கள் குறிப்பிட்ட அதே நபர் பாதையில் பயணிப்பதும் நீங்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்துதான். அவர் வரி பணம் செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக அவருக்கு எந்த விதமான நஷ்டங்களோ அவர் இடர்பாடு இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் கட்டும் வரி பணத்தில் தான் அவர் செய்து. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், வரி பணம் செலுத்துவது என்பது மக்கள் ஒரு சுமையாக கருதுவதோடு நாம் கட்டும் வரி பணம் ஒழுங்கான முறையில் செலவிடப்படுகின்றதா, அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு கவனமாக இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு உள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வது என்பதுதான் எங்களோட முக்கியமான கடமைப்பாடு. மக்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும், இந்த வரி எங்களுக்கு என்ன மாதிரியான லாபங்களை ஈட்டித்தரும் என்பதை நாம் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி நாம் அதை ஈட்டிக்கொள்வதில் மும்முரமாக இருப்போம். ஒரே விடயத்தை நான் கூறிக்கொள்கிறேன், நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது 2024 வரி வருமானத்தை விட 2025ஆம் ஆண்டு வரி வருமானம் பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மாநகர சபைக்கும் அப்படித்தான், நாடளாவிய ரீதியிலும் அப்படித்தான். அது வருமான வரியாக இருக்கலாம் அல்லது மற்ற வரியாக இருக்கலாம். அதற்கு காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இப்போ புரிந்து கொள்கிறாங்க இந்த வரி பணம் சரியான முறையில் அறவிடப்படுகின்றது, சரியான முறையில் இந்த தேசிய மக்கள் சக்தி களவெடுக்க மாட்டார்கள், 1 ஊழல் செய்ய மாட்டார்கள், 2 சரியான முறையில் இதை செலவழிப்பார்கள் என்ற நம்பிக்கை நாம் அவர்களுக்கு கொடுத்து வருகின்றோம். அதுதான் முதலாவதாக நான் என்னை பொறுத்தவரையில் கூறியக்கூடிய விடயம். கொழும்பு மாநகர சபை கூட அதைத்தான் நாங்கள் இப்போ பின்பற்றுவோம். எப்படி இந்த வரி பணம் அறவிடப்பட வேண்டும், அது ஒழுங்கான முறையில் அறவிடப்படுகின்றதா, சரியான முறையில் அறவிடப்படுகின்றதா. சில நேரம் எனது நண்பர்கள் கூட கூறுவார்கள், நான் 20,000 கட்டுறேன், 30,000 நான் செலுத்துகிறேன், ஆனால் இதை விட எனக்கு கட்ட வேண்டியது தான் இருக்கிறது, ஆனால் நான் கட்டுறது இல்லை. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அந்த சிஸ்டம், அதாவது அந்த முறைமை மிக விரைவில் எளிதாக டிரான்ஸ்பேரன்சி, அதாவது சகலருமே தெரிந்து கொள்ளக்கூடிய, சிலர் நினைக்கலாம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவது தான் எனது முக்கியமான பங்காக இருக்கின்றது. ஆரம்பத்தில் முதலாவது பகுதியிலே நாங்கள் ஸ்ரீகாந்த் மகேந்திரன் அவர்களுடைய அரசியல் பிரவேசமும் அதே போன்று கொழும்பு மாநகர சபைக்கு இவர் எவ்வாறு வருகிறார் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது. அடுத்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி.